ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 3 அப்டேட் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 3 அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நெக்ஸ்ட் வீக்கில் நிறைய கண்டிஷன்ஸ், நிறைய சேஞ்சஸ், ஒர்க் ரிலேட்டடாக சரி, விட்ரால் சம்மந்தமாக சரி, ரீஃபண்ட் சம்மந்தமாக இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை திங்கட்கிழமை நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலைங்க. மேபி நாளைக்கு இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வரும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ இந்த வாரம் டாஸ்க் பண்ணாமல் போயிடும். இன்ஃப்ளூயன்ஸருக்கும், கண்டென்ட் ரைட்டருக்கும். அதனால் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்க. மற்றபடி மைக்ரோ டாஸ்க்குகளுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க 7 நாளைக்கு ஒரு டைம் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து கன்ஃபார்ம் நியூஸ் இன்னும் வரல. அது வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து அப்டேட் போக போகுதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுங்க. சரிங்களா? எதுக்காக ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணுவாங்க. பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் மாதம் ஒரு 2, 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள், 1 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக வந்து ஹாலிடே விடுவோம். சைட்டுடைய மெயின்டெனன்ஸ் பிரேக் விடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. எப்பயும் போல தான். சரிங்களா? அதெல்லாம் போன டைமே விட்டுருந்தாங்க. இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. சரிங்களா? இப்போயோ இதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. மேபி இந்த மந்த் தான் நினைக்கிறேன் அதுவும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்போ நிறைய பிளான்லேயும் சரி, அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிலும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் பண்ணுறதுனால இந்த இந்த சைட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண போகிறாங்க. மற்றபடி நீங்கள் லாகின்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டாஸ்க் மட்டுமே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுங்க. அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. கன்ஃபார்ம் நியூஸ் இன்னும் வரல. இது தற்போதைக்கு சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அவங்க பேக் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. சரிங்களா? அடுத்தது வந்து நெக்ஸ்ட் மண்டே தான் விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்துலேருந்து திங்கட்கிழமை நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. செவ்வாய்க்கிழமை அமௌண்ட் வரல. புதன்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரல. வியாழக்கிழமை இன்றைக்குமே அமௌண்ட் வரல. நாளைக்குமே அமௌண்ட் வராது. சாட்டர்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வராதுங்க. ஏன்னா இந்த மந்த் எண்ட காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வைங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன காரணத்தினால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து சொன்ன அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேமெண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் மண்டே, சரிங்களா? 1ஆம் தேதி நம்மளுக்கு பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு யாருமே பேனிக் ஆக வேண்டாம். அதுக்கான அப்டேட்டுமே சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன காரணம், பேங்க் சைட்லேருந்து நீங்கள் இந்த மந்த் எண்டில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி எதாச்சும் ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து கம்பெனியும் பாதிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது லீகலாக இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு அதை ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு இல்லை. ஏன்னா நிறைய நண்பர்கள் எஸ்பிஐ கிட்ட அமௌண்ட் இல்லை, அதான் வந்து விட்ரால் போடலை, அந்த மனப்பக்குவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பைமோட்டில் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா வரல. இதை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த பைமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சேல்ஸ் டீம் வந்து சூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா பேவும் பண்ணிட்டேன், ஆனால் மெயில் இன்னும் வரல, எனக்கு 7 டேஸில் வரும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு 1 மந்த் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வரவே இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆக போகுது, என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டீங்க. பைமோட்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்கில் பைமோட்டில் யாரெல்லாம் சேல்ஸ் டீம் அமௌண்ட் கட்டி நீங்கள் அப்ரூவல் ஆகிருக்கோ எல்லாருக்குமே நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துருங்க. அதே போல் முக்கியமான விஷயம், பைமோட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்னு சொல்லலாம். இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சேல்ஸ் டீமே ஒன்று இல்லவே இல்லை, சேல்ஸ் டீம் நீங்கள் உள்ளே வர முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல விஷயம் என்னென்னா, இப்போ சேல்ஸ் டீமாக இருக்கிறவங்க எதுக்கு வருவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10,000 முன்னாடி இருந்துச்சு இல்லையா, 10,000 நீங்கள் பே பண்ணி அந்த கூப்பன் கோட் நீங்கள் வாங்கக்குள்ளே என்ன ஆகுனா, அது நீங்கள் வந்து அடுத்த 3 மந்த்துக்கு அப்புறமா அது நீங்கள் 13,000 நீங்கள் சேல் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 13,000 உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து வந்துடும். அதே போல் 13,000 பே பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,000 உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எஸ்பிஐ சைட்லேருந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், அதுமாரி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு. இப்போ அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஏதோ நடந்திருக்கு. சரிங்களா? அதை டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமே இருக்காது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் உள்ளே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். மேக்ஸிமம் வந்து யாருமே எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து பே பண்ணாமல் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா பைமோட்டில், ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்க இந்த 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டேஸ்க்கு அப்புறமா மண்டேலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க.
புது கான்செப்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ, பை மோட்லேருந்து எந்த மாரி ஒரு பிளான கொண்டு வந்து இந்த மாரி நீங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ, அந்த இதில தான் உங்களுக்கு வரும். அதனால நீங்க பை மோட்ல நீங்க கூப்பன் கோடு வாங்க போறீங்க அப்டின்னா, இந்த 3 டேஸ்க்குள்ளே நீங்க வாங்கி வைக்கணும். சரிங்களா? அதேபோல ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க முடியாது. ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் குடுத்தவங்க மட்டும் தான் இது பண்ண முடியுமே தவிர, மத்தபடி புதுசா யாரும் வந்து பண்ண முடியாதுங்க. சரிங்களா? ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் குடுத்தவங்க அமௌண்ட் பே பண்றதா இருந்தா, நீங்க இந்த 3 டேஸ்க்குள்ளேயே பண்ணிக்கங்க. 3 டேஸ்க்கு அப்புறமா நீங்க பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழைய இதில வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டீங்க. இப்போ ரிக்வெஸ்ட் குடுத்தவங்க இந்த 3 நாளுக்குள்ள பே பண்றவங்களும், அதேபோல ஆல்ரெடி பே பண்ணி கூப்பன் கோட வாங்குனவங்களும், உங்களுக்கு ஆஸ் யூசுவல் எப்பயுமே அவங்க சொன்னபடி 3 மாசத்துக்கு அப்புறமா வந்து கண்டிப்பா அந்த கூப்பன் கோட சேல் பண்ணிட்டு நீங்க ரூ. 13,000 வந்து ரிட்டர்ன் வந்து வாங்கிக்கலாம். ஆனா இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது நெறைய கூப்பன் கோட்ல அப்படி ஒண்ணு இருக்கவே இருக்காது. நீங்க இது பேமெண்ட் பண்ணிட்டு அடுத்த 3 மாசம் கழிச்சு நாங்க சேல் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷனே இருக்காது. அதுக்கு மாற்றாக வேற ஒரு ஆப்ஷன் அவங்க கொண்டு வர போறோம். பை மோட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி சேஃபா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நெறைய விஷயங்கள், நெறைய லீகலு இஷ்யூவும் சரி, மத்த வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற விஷயங்கள்லாம் சரி, எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நெறைய இடத்துல வந்து எஸ்பிஐ பத்தி குறை மட்டுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி நெறைய போகுறப்ப என்ன ஆகுதுன்னா, எஸ்பிஐ சைட்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிம்மதியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண முடியல. அது மாரி நெறைய விஷயங்கள் போயிட்டுருங்க. சரிங்களா? அப்போ பை மோட்ல நீங்க சேல்ஸ் டீமா இருக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா இந்த 3 டேஸ்க்குள்ள ரிக்வெஸ்ட் குடுத்தவங்க பே பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்க பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாற்று வழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல இப்ப சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க ப்ரமோஷன் டீம் போற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மாரியும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு வாய்ப்பு இருக்குது தான். சரிங்களா? எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ மண்டே தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த கூப்பன் கோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது வந்து அனைத்து கேள்விகளுக்குமே திங்கட்கிழமை தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதேபோல ரீஃபண்ட் சம்மந்தமாவும் சரி, ரீஃபண்ட் எப்போ வரும்? வித்ட்ரால் அமௌண்ட்டு எப்போ வரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும்? ரீஃபண்ட் எப்போ கிளியர் ஆகும்? அந்த பை மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பன் கோடு வாங்குனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ புதுசா அவங்க வந்து கான்செப்ட் வந்திருக்கு இல்லையா? பை மோட்ல. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பை மோட்ல ஒரு சேல்ஸ் டீம்னா என்னது? நீங்க கூப்பன் கோடு வாங்குனீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க சேல் பண்ணி நீங்க அமௌண்ட்ட வாங்கிக்கலாம். அந்த இது இப்ப இல்லாம புதுசா ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் மாரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்போறாங்க. புதுசா ஒரு வழிமுறைன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து எப்படி இருக்கும்? அதில எப்படி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரமோஷன் பண்ற மாரி இருக்கும்? எப்படி அதுலேருந்து இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்க போறாங்க? இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் திங்கட்கிழமை சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் போர்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இத தவிர வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்ல. சரிங்களா? ஸோ அதேபோல அப்டேட் வரலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் போர்ட்ல அப்டேட் வரல ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சுன்னு நெறைய பேர் அதுவுமே கேட்டிருந்தாங்க. ஸோ அப்டேட் குடுக்குறதுக்கு எதுவுமே இல்ல. ஸோ அதனால தான் அப்டேட் எதுவும் வரல. சரிங்களா? இன்னைக்கு கூட அப்டேட் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நோட்டீஸ் போர்ட் ஆடியோ வந்ததுக்கு காரணம், அடுத்த 3 நாள் பேமெண்ட் ரிலீஸ் ஆகாது. அதேபோல அடுத்த 3 நாள் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பை மோட்லேருந்து மெயில் வரல. இதுதான் ரீசனா 3 விஷயங்கள சொல்றதுக்காக மட்டும் தான் வந்திருந்தாங்க. சரிங்களா? அதேபோல நெறைய குரூப்ல சரி, நெறைய யூடியூப் சேனல்ல எஸ்பிஐ பற்றி அகைன்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் ஒரே ஒண்ணு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனம் இதுவரைக்கும் ரீஃபண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது யாராச்சும் ஒரு கம்பெனி இருந்ததுன்னா, நீங்க தாராளமா வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா உங்களுக்கு என்னென்ன சொல்றேன் சரிங்களா? ஏன்னா, எந்த ஒரு நிறுவனமே இதுவரைக்கும் ரீஃபண்ட குடுத்த எந்த ஒரு சரித்திரமே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். எதனா ஒரு கம்பெனி ரீஃபண்ட் குடுத்துருக்காங்க. இவங்க ஃபுல்லா அதாவது 1, 2 பேர் குடுத்ததெல்லாம் கணக்கு வரக்கூடாது. சரிங்களா? மொத்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்காவது குடுத்துருக்காங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருந்தால் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அப்படி ஒரு நிறுவனமே இல்ல. ஏன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனா, கண்டிப்பா குடுத்துருவாங்க. நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஸோ அதால வெயிட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எஸ்பிஐ மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சில பேர் வந்து இப்போ ஒர்க் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு போறாங்க. சில பேர் நம்பிக்கை இல்லாம போறாங்க. ஸோ கண்டிப்பா போகட்டும். அது அவங்களுடைய இஷ்டம், அவங்களுடைய விருப்பம். அதில நம்ம எதுவுமே சொல்றது இல்ல. ஆனா எஸ்பிஐல குறை சொல்றாங்க இல்லையா? எஸ்பிஐல சம்பாரிச்சிருப்பாங்க. எஸ்பிஐ மேல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நல்லா பேசுனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்றாங்க. அதேபோல எஸ்பிஐ மேல ஒரு புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. இவங்க ஏமாத்துற கம்பெனி, ஃப்ராட் கம்பெனி இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்க இடத்துல வந்து தெளிக்கிறாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட், வித்ட்ரால் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நிப்பாங்க. அப்போ வந்து யார் எதுவுமே சொல்ல முடியாது. அந்த நாள் கூடிய விரைவில் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நம்புவோம். 2025 இறுதிக்குள்ள எல்லாமே கிளியர் ஆயிட்டு, எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டா ஓகேங்களா? ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லதா நடக்கும். ஏன்னா எஸ்பிஐயோட நோக்கம் யாருமே ஏமாற்றும் நோக்கமும் கிடையாது. ஏன்னா அவங்க ஏமாற்றம்னு நெனச்சிருந்தாங்கன்னா, ஓல்டு வாலெட் அமௌண்ட் குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரீஃபண்ட் குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த அவசியமுமே கிடையாது. அழகா என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், இந்த விட்ரால் அமௌண்ட் மட்டும் தான் குடுப்போம். ரீஃபண்ட்லாம் யாருமே கிடையாது. நீங்க வேணா ஏர்ன் பண்ணி, ஒர்க் பண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளோ லிமிட் தான் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அது எந்த வேணுங்க ஏங்க ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும், இல்ல இவங்க மக்கள ஏமாற்றணும் அப்படின்னா, ஏகப்பட்ட விஷயங்கள பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. என்கிட்ட கூட நெறைய ஐடியா இருக்கு. ஆனா, அதெல்லாம் எதுவுமே இல்லாம மக்களும் பாதிக்கக்கூடாது.
கம்பெனியும் பாதிக்கக்கூடாது. அது பார்த்து பார்த்து பண்ணுறதுனால மட்டும் தான் இவ்வளோ இந்த நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காங்க. ரீஃபண்டுக்கு நெறைய பேர் போயிட்டு தான் இருக்கு. அதுவும் விட்ராலா மட்டுமே போயிட்டு தான் இருக்கு. ஓல்டு வாலெட் எல்லாமே போயிட்டு தான் போயிட்டுருக்காரு. சரிங்களா? ஸோ ஓல்டு வாலெட்டும் விட்ராலும் அந்த ரீஃபண்ட் எல்லாமே போயிருச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளியர் பண்ணிட்டு இந்த நியூ விட்ரால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? 7 டேஸ் பேமெண்ட் மெத்தடு. அது வந்துட்டு அதுலேருந்து பேமெண்ட் எடுக்கக்குள்ள அப்போ வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு போனவங்கள கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. நாம இந்த கம்பெனில இருந்திருக்கலாமோ அப்படின்னு கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவ நோட் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பா அந்த நாள் சீக்கிரமா வரும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ மேல சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் கிடையாது. எஸ்பிஐ மேல இருக்கிற ஒரு புரிதல். சரிங்களா? ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, எஸ்பிஐ சப்போர்ட் பண்றேன்னா அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணி சப்போர்ட் பண்றது தான் சப்போர்ட். சரிங்களா? ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது சப்போர்ட் கிடையாது. அவங்க மேல நான் வச்சிருக்க ஒரு புரிதல். இவங்களோட நோக்கம் இதுதான். இவங்க இப்படி தான் பண்றாங்க. ஆனா மக்கள் மத்தியில அது வந்து தப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பிரதிபலிக்குது. ரீஃபண்ட் குடுக்குற ஒரே நிறுவனத்த மேல பாஞ்சு, பாஞ்சு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்டின்னா, அவங்களுக்கே ஒரு மாரி ஆயிடும். இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம பேசுவோம். இதுதான் அங்க நடக்குமே தவிர, ஒருத்தவங்க மேல நம்ம தப்பு சொல்லிட்டே இருந்தா என்னம்மா தோணும் நம்மளுக்கு? ஓகே. தப்பு சொல்றியா? அத நான் வந்து இல்ல நிரூபிச்சு காட்டுறேன். நிரூபிச்சு காட்டு வந்து நான் பேசுறேன். அந்த மாரி ஒரு மனப்பக்குவம் வரும் இல்லையா? அந்த மனப்பக்குவம் தான் இப்போ எஸ்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வித்ட்ராலு பிளஸ் ரீஃபண்ட் இத நம்ம கிளியர் பண்ணி முடிப்போம். எல்லாரையும் முடிச்சு விடுவோம். முடிச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாண்டா கொண்டு போவோம். எஸ்பிஓக்கு உண்மையான மக்கள் வேண்டும். உண்மையா ஒர்க் பண்ற மக்கள் வேண்டும். கரெக்ட்டா பண்ற மக்கள் வேண்டும். அவ்வளோதான் விஷயம். கத்துக்கிட்டு பண்ணலாம். ஆனா வேணுமே தப்பா பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அடுத்து சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை பை.